யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அண்மையில் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோரி மிக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வரும் நாம் தமிழர் கட்சியையும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அன்னையும் இழிவுபடுத்துகின்ற விதமாக கூறிய கருத்துக்களுக்காக ஈழத்தமிழ் மக்களிடமும் தமிழ்நாட்டு தமிழ் மக்களிடமும் நாம் தமிழர் கட்சியிடமும் சீமான் அண்ணனிடமும் மன்னிப்பு கூற வேண்டும். அதேபோன்று இலங்கைக்கு திரும்பிய பிற்பாடு பாராளுமன்றத்திலே சீமான் அண்ணன் அவர்களை சுடுவியனடா என்று சொல்லி சொன்ன கருத்துக்களுக்காகவும் அவர் அனைத்து தரப்புகளிடமும் மன்னிப்பு கூற வேண்டும். இவ்வாறான இந்த சமூக விரோத கருத்துக்களை தொடர்ச்சியாக தமிழ் தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வருகின்ற அர்ச்சுனா அவர்கள் தன் பதவி விலக வேண்டும். இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நான் புகவந்தலாப ராகுல இலங்கையிலே தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் மதம் கடந்த மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு தேரராக இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். முடிந்தவரை இந்த காணொலியை பகிர்ந்து கொடுங்கள், உரியவர்களுக்கு போய் சேரட்டும். இதே காணொலியை நான் சிங்கள மொழியிலும் நிச்சயமாக நான் முகநூலூடாக இடுவேன். அதையும் உரியவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். யோசித்து விட்டு தான் இந்த காணொலியை விடுகின்றேன். கடுமையாக யோசித்து விட்டு சரிப்பிழை பார்த்து விட்டு இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா பதில் கூற வேண்டுமா என்று யோசித்து விட்டு தான் நான் இதை கூறுகின்றேன். இன்று 2026 5ஆம் மாதம், இன்று 20ஆம் திகதி. அன்பார்ந்த உறவுகளே, இந்த காணொளி யாருக்காக என்றால் அர்ஜுனா என்கிற அர்ஜுனன் ராமநாதன் இலங்கை பாராளுமன்றத்துக்கு மக்களுக்காக பேசுவதற்கு மக்களுடைய ஓட்டுகளை போட்டு மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அர்ஜுனா ராமநாதன். அவருடைய செயல்களை கடுநாளாக நாங்களும் பார்த்து வருகின்றோம். அவரை பற்றி சில கருத்துக்களை நாங்களும் முன்வைக்க விரும்புகின்றோம். அர்ஜுனா ராமநாதன் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு வைத்தியர். உங்களை 9 மாதம் கருவிலே சுமந்து படாத கஷ்டங்களை பட்டு இந்த நாட்டிலே மாபெரும் ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தின் ஊடாக உங்களையெல்லாம் பாதுகாத்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்து உங்களை இந்த நாட்டிலே ஒரு வைத்தியராக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய தாய் தகப்பன் யோசித்திருப்பார்கள். உங்களை வைத்தியராக்கினார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு புரிகின்றது, நீங்கள் புத்தகத்தின் அனுபவத்தை மட்டும்தான் பெற்றிருக்கின்றீர்கள். அதை தாண்டி சமூகத்தின் அனுபவம், ஆன்மீகத்தின் அனுபவம், சமயத்தின் அனுபவம், அதை தாண்டிய அரசியலின் அனுபவம் உங்களுக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ராமநாதன் அர்ஜுனா அவர்களே, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா தியானம் செய்து உங்க மனதோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் செய்வது சரியா பிழையா? நீங்கள் பேசுவது சரியா பிழையா? உங்களுடைய நடவடிக்கை சரியா பிழையா? என்னுடைய இந்த இலங்கை தாயகத்திலே என் நாட்டு மக்களின் மனதை அமைதிப்படுத்தும் அளவுக்கா நான் நடந்து கொள்ளுகின்றேன் என்று யோசியுங்கள். தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து அல்லவா நீங்கள் வளர்ந்தீர்கள். அந்த வாயால் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று யோசிப்பதற்கு கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? என்ன செய்வது? நீங்கள் படித்த பட்டதாரி தானே? நீங்கள் படித்த அறிவாளி இல்லை என்று நான் நினைக்கின்றேன். என் மீது கோபப்படாதீர்கள். நான் ஒரு துறவியாக உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கின்றேன். ராமநாதன் அர்ஜுனா ஐயா அவர்களே, இந்த நாட்டிலே யாருடைய சூழ்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஒரு யுத்தம் நடந்து இந்த நாட்டிலே தமிழர்களும் சிங்களவர்களும் பட்ட கஷ்டங்களும் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதேபோல் இந்த நாட்டிலே பௌத்தர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டிலே
பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்தார்கள். எங்கேயோ ஒரு இடத்தில் விதி விளையாடியதால் யுத்தம் முடிவுக்கு வந்தது. ஆனால் எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான உயிர்களை, உறவுகளை இழந்திருக்கின்றோம். இழந்தவர்களுக்கு அது கூடிய வேதனைகள் தெரியும். மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் வரக்கூடாது. மீண்டும் இந்த நாட்டிலே இரத்த ஆறு ஓடுவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு துறவியாக இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானத்தையும் நிலவ வேண்டும். மக்களுடைய மனங்களை அமைதிப்படுத்த வேண்டும். பிழைகளை திருத்த வேண்டும். நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வைக்க வேண்டும் என்று இரவு பகலாக நாங்கள் சிந்தித்து யோசித்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம், சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான இடங்களில் மௌனமாக இருந்து நாங்கள் இந்த நாட்டிலே மக்களை ஒன்றிணைப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் என்ன பலன்? உங்களை போல் உள்ளவர்கள் நாம் செய்யும் சேவைக்கும் தடையாக வந்து விஷத்தை விதைக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? இலங்கையின் பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு இந்த நாட்டையும் நீங்கள் இந்தியாவுக்கே கொடுத்து விடுங்கள், தமிழ்நாட்டுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். அங்கே ஒரு பிரச்சனை உருவாகின்றது. அதை தாண்டி நீங்க பாரத தேசம் தமிழகத்திற்கு போய் தமிழகத்திலே பல மைக்குகளுக்கு முன்னாலே நின்று அங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதைகளை மைக்குக்கு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். எங்கே போனாலும் இந்த மீடியாக்காரர்கள் குழப்பத்தை கொண்டு வருபவர்களுக்கு தான் மைக்கை கொண்டு வந்து பிடிப்பார்கள். தமிழகத்திலேயும் உங்களுக்கு மைக்கை பிடித்தார்கள். தமிழத்திலே உள்ளவர்களை நீங்கள் அங்கே இருந்து கொண்டு அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு வந்தீர்கள். அங்கேயும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டு வந்தீர்கள். இங்கே மீண்டும் வந்து பாராளுமன்றத்திலே நின்று கொண்டு நீங்கள் இங்கிருந்து நான் துப்பாக்கி கொண்டு வந்திருந்தால் அங்கே உன்னை சுட்டிருப்பேன் என்று சொல்லி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சில மனிதர்களை நீங்கள் அச்சுறுத்துகின்றீர்கள். எந்த விதத்தில் நியாயம்? சமய ரீதியான நியாயமா? ஆன்மீக ரீதியான நியாயமா? இலங்கையின் அரசியல் ரீதியான நியாயமா? இல்லை உங்களுடைய படிப்பு ரீதியாக நியாயமா? இது யோசித்து பாருங்கள். அதையும் தாண்டி அங்கே சொல்லுகின்றீர்கள், நான் பேசிவிட்டு இலங்கைக்கு போனால் இலங்கையிலே என்னை கைது பண்ணுவார்கள் என்று. அப்போ உங்களுக்கு தெரியும் எதை பேசினால் எங்கே பிரச்சனை வரும், எங்கே நின்று பேசினால் எந்த பிரச்சனையை கொண்டு வரலாம். ராமநாதன் அர்ஜுனன் அவர்களே, மீண்டும் இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு குழப்பத்தை கொண்டு வரத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சிங்கள மொழியில் பேசுவது வேறு, தமிழ் மொழியில் பேசுவது வேறு. சிங்களம் தெரியாதவர்களுக்கு தெரியாது நீங்கள் தமிழ் மொழியில் என்ன பேசினீர்கள். தமிழ் தெரியாதவர்களுக்கு தெரியாது, சிங்களம் தெரியாதவர்களுக்கு தெரியாது நீங்கள் சிங்கள மொழியில் என்ன பேசினீர்கள். ஆனால் நீங்கள் பேசுவது எல்லாம் எங்களுக்கு புரிகின்றது. உங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு புரிகின்றது. உங்களிடம் ஆன்மீகமும் இல்லை, அறிவும் இல்லை. நீங்கள் வாங்கிய பட்டம் யாரு மேடை ஏற்றி உங்களுக்கு நீ பட்டதாரி என்று கொடுத்தார்கள்? உங்களுக்கு வைத்தியர் என்று அந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள்? உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இளம் சமுதாயமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டிலே மக்களை சமாதானத்தோடு வாழ வைக்க வேண்டும். மக்களை பட்டினியில் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இனப்பிரச்சனைகள் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கலவரங்கள் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையின் பாராளுமன்றத்திலே நீங்கள் சென்றீர்கள், உங்கள் வைத்தியர் தொழிலையும் விட்டுவிட்டு அங்கே நீங்கள் எப்படி கம்பீரமாக பேச வேண்டும், அறிவுபூர்வமாக நீங்கள் எப்படி பேச வேண்டும், உங்களை மக்கள் மதிக்கும் அளவுக்கு நீங்கள் எப்படி பேச வேண்டும், உங்களுக்கு ஓட் போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், என்னுடைய ஓட்டை நான் வீணாக்கவில்லை என்று. ஆனால் உங்களுக்கு ஓட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய உறவுகள் என்று கடுமையாக கவலைப்படுவார்கள். இதெல்லாம் பேசுவதற்கு இப்படியான ஒரு மனிதனுக்கா நாங்கள் ஓட் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் என்று கவலைப்படுவார்கள். இந்த நாட்டின் சட்டம் சரியாக இருந்தால் உங்களை உடனடியாக கைது பண்ண வேண்டும், விசாரணைகள் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை சபிக்கின்றார்கள், ஏசுகின்றார்கள். ஏன் வைத்தியர் அவர்களே, அர்ஜுனா அவர்களே, சற்று யோசியுங்கள்.
ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தியானம் செய்யுங்கள். உங்கள் மனநிலையை ஒரு இடத்துக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் பிழையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு நீங்கள் குருவாக இருங்கள். உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களுக்கு நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருங்கள். உங்களை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் பெருமை சேர்க்கும்படியாக நீங்கள் உங்களுடைய சேவையை தொடருங்கள். நீங்கள் நல்லபடியாக சேவையை செய்து கொண்டு போனால் உங்கள் பின்னால் நாங்கள் இருந்து உங்களுக்கு ஆலோசனை தருவோம். வேண்டாம், இன்னும் நிறைய பேச வேண்டும். அடுத்தடுத்து நான் பேசுவேன். மீண்டும் உங்களுக்காக நான் பேசுவேன். இதை பகிருங்கள். அவர் பார்த்து எங்கேயோ ஒரு இடத்தில் யோசிக்கிறதுக்கு எங்களுடைய வார்த்தைகள் உதவியாக இருக்கும். அன்பார்ந்த உறவுகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கை வாழ் தமிழ் மக்கள், இலங்கையில் இருக்க அத்தனை வெகுஜன அமைப்புகள், குறிப்பாக மாண்புமிகு ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க அவருடைய கவனத்துக்காக இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மிக கௌரவமான பதவியில் மக்களால் நம்பி அமர்த்தப்பட்டு, சாவச்சேரி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு, பாராளுமன்றத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு தமிழ் மக்களுக்கு ஒரு ஏக பிரதிநிதியாக இருந்து ஜனங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறது போல காரியங்களை செய்து கொண்டு, காலம் போக போக எப்படி ஆரம்ப நாட்களில் கருணா பிள்ளையான் ஒவ்வொரு தேச துரோகிகளும் இந்த ஈழத்து மக்களுக்கு அநியாயம் செய்தார்களோ, அதே போல் இவரும் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து மக்கள் தாங்கள் அனுப்பி வைத்த அந்த நன்றியை மறந்து அந்த மக்களுக்கு துரோகத்தனம் பண்ணி எங்களை ஈழப் போராட்டத்தையும் அல்லது ஈழ மக்களுடைய உணர்வுகளையும் ஒரு விற்று போடுகிற ஒரு நிலைமையை நாங்கள் இந்த நாட்களில் அவதானிக்கிறோம். சகல ஊடகங்களையும் நேரடியாகவும் இன்றைக்கு இலங்கையிலும் மாத்திரமல்ல, எங்கள் அயல் நாடாகிய இந்தியாவிலும் எங்களோட தாய் தமிழ் சொந்தங்களாக இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற இந்திய தேசத்திலும் எங்களோட ஈழத்து மக்களுடைய போராட்டங்களையும் அவருடைய தியாகங்களையும் அல்லது மாவீரர்கள் போராளிகள் கடைசி யுத்தத்தில் தன்னுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த அத்தனை மக்களுடைய உயிர்களையும் அந்த தியாகங்களையும் மலினப்படுத்தி அதை இந்திய தேசத்தில் ஒரு கட்சிகள் தான் போன சில போலி ஊடகங்கள் நல்ல நியூஸை போட்டால் பரவாயில்லை, ஒரு 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 பைத்தியக்காரன் கொண்டு வந்து போடுறது போல் ஒரு 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 கேவலமான நியூஸ் எல்லாத்தையும் அங்கே ஒளிபரப்பு செய்து, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானுடைய அந்த ஈழ விடுதலை இங்கே நடக்கலை என்றோ அல்லது அது அப்படியே முடிவுற்றுட்டு சொல்கிறதுக்கு அல்ல. ஈழப் போராட்டம் ஆயுதங்கள் மௌனிச்சதை ஒழிய உண்மையாகவே ஈழப் போராட்டம் முள்ளிவாய்க்காலும் முடிஞ்சு போகலை. எல்லா மாவீரர் குடும்பங்களும் எல்லா போராளி குடும்பமும் அதை விட இந்த நாட்டை நேசித்து மண்ணை நேசிக்கிற ஒவ்வொரு தமிழுடைய ரத்தத்திலையும் அந்த உணர்வு ஓடிக்கொண்டா இருக்குது. அந்த உணர்வை யாராலும் அழிக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. நான் ஒரு போதகராக இருந்து கண்டு எல்லா காரியங்களையும் இதை பேசலாமா பேசக்கூடாதுன்னு பல தடவை யோசித்து விட்டு தான் நான் சில காரியங்களை பேசுவதற்காக நான் முன் வந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி எப்படி ஒரு 30 வருஷ யுத்த காலத்தில் இங்கே ஒரு கஞ்சா கிடையாது, ஒரு போதவஸ்து கிடையாது, பாலியல் துஷ்பிரயோகங்கள் கிடையாது, எந்த சாமத்திலையும் எந்த வேலைகளையும் பாலிய பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ எங்கேயாவது போகலாம் வரலாம். இந்த நாட்டில் அப்படி ஒரு தட்டு தவறியதாக சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கேற்ற தண்டனை, அதுக்கேற்ற பயம் ஒன்று இந்த மண்ணில் இருந்தது. எங்களுக்கு யுத்தம் மேலால் பொம்மர் அடிக்கும், ஒரு பக்கம் சண்டாடாக்கும், அவ்வளோ பயங்கரமான காலம் நடக்கக்கூட எங்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தலாம் இருந்து ஒழிய ஒழுக்க ரீதியாகவும் நாங்கள் வாழ்கிறதுக்கு சாப்பாடு பொருளாதாரம் நாங்கள் ஒரு மனுஷன் வாழக்கூடிய அந்த நிலைமைகள் எதுலேயும் எங்களுக்கு எந்த சஞ்சலம் வராத அளவுக்கு அந்த வாழ்க்கை இருந்தது. அன்றைக்கி 35 ரூபாய்க்கு அரிசி வண்டி சாப்பிட்டோம் யுத்த காலத்தில். இந்த எல்லா காலங்கள்லாம் முடிஞ்சு போய் யுத்தம் முடிஞ்சது பிறகு இவ்வளவு விலையேற்றங்கள், இவ்வளவு பொருளாதார சீரழிவுகள், கல்வித்துறை, எல்லா துறைகளிலும் ஏற்பட்ட பாதிப்புகள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இருக்கிற மெடிசன் உலகம் இன்றைக்கு யுத்த காலத்தில் அவ்வளோ பேர் தங்களுடைய மருத்துவத்துக்காக தவிச்ச போதோ அல்லது தங்களுடைய தேவைக்காக அழுத போதோ அன்றைக்கு அரசாங்கத்தில் எல்லாம் இருந்தும் உதவி செய்யாமல் நாங்கள் பாராமுகமாய் கைவிடப்பட்டு
அதனாலே செத்து போனவர்கள், அதனாலே மரித்து போனவர் பசியினாலும் மருத்துவமின்மையினாலும் மரித்து போனவர்களே பாதி மக்கள் சொல்லக்கூடும். அந்தளவுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் மிகுந்த வேதனைக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிளில் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஜோனான்னு சொல்லப்படுகிற ஒரு பக்தன் ஒரு ஊழியக்காரன் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நினிவேன்ற ஒரு பட்டணத்தை நான் கொளுத்தி எரிக்க போகிறேன். அந்த பட்டணத்தில் அக்கிரமம் மிகுதியாக போச்சு, பாவம் மிகுந்து போச்சுது. அந்த பட்டணத்தை நான் கொளுத்தாக விடணுமா, அந்த பட்டணத்தை அழிக்காமல் விடணுமா இருந்தால் நீ போய் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நற்செய்தியை சொல்ல வேணும்னு சொல்லி அவனை அனுப்பினார். அவன் போய் ஒரு கடற்கரையில் போய் அரசன் தொடங்கி அடிமை வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற பாவங்கள், ஓர்ணச்சேக்க பாவங்கள், விபச்சாரங்கள், வேறு வேறு பாவங்கள், விச்கிராவி, பலவிதமான அந்த தேசத்தை கெடுக்கக்கூடிய, அந்த தேசத்தை பாழ்படக்கூடிய சகலவிதமான காரியங்களையும் அவனை எச்சரித்து சில காரியங்களை சொன்னால், நீங்கள் மனம் திரும்பினால் கடவுள் ஒருவேளை அந்த பட்டணத்தை அழிக்காமல் அதை பாதுகாப்பாருன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். சொன்னபோது யோனா சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்டு அந்த அரசன் உட்பட நம்பினா நமக்கு ஒரு நாட்டில் பாவம் செய்தால் அந்த மனுஷர்கள் தான் உபவாசம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி தாங்கள் மனம் திரும்பி அந்த தேசத்தை நல்ல ஒரு தேசமாக மாற்றணும்னு நினைப்பார்கள். ஆனால் அந்த நாட்டில் நடந்த சங்கதி அது மாத்திரமில்லை, மனிதர்கள் மாத்திரமில்லை, கால்நடைகள், கழுதைகள், மாடுகள், கோழி குஞ்சுகள், இதுகள் வரைக்கும் நீராகார புசியாமல் 40 நாள் அவங்க இரவும் பகலும் உபவாசம் பண்ணி அழுது அவங்க தாங்கள் செய்த பாவத்துக்காக மனம் இருந்த போது 1,23,000 பேர் அந்த நினைவுப்பட்டது இந்த அழிய வேண்டிய மக்களை கர்த்தர் பாதுகாத்து அந்த பட்டணத்தில் ஒரு சேதம் வராதபடிக்கு அந்த மக்களை மாற்றினார். அதே போல தான் ஒரு காரியம் ஒன்று நாங்கள் சின்ன வயதில் படித்தது தான். வரப்புயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுறும், குடியேற கோணுயர்வான்னு சொல்லி ஒரு மக்களுடைய பொருளாதாரம், வளர்ச்சி, கல்வி, அறிவு, மருத்துவம், ஏனைய அரசியல் ரீதியாக அரசியல் வேறு, தெய்வீகவியல் வேறு, சுகாதாரவியல் வேறு, கல்வியியல் வேறுன்றெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு பெண்டிகோஸ் பாஸ்டரானே நாங்கள் என்னத்தை இதில் வந்து பேசுகிறேன்னு ஒரு வேளை மற்றாக்கள் அற்பமாக நினைக்கிறான். உண்மையாக நான் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணி போட்டுத்தான் இந்த ஊடகத்துக்கு வந்து சில காரியங்களை ஜனாதிபதி வரைக்கும் இது காதில் சென்றடையணுன்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது. இன்றைக்கு ஈழத்தில் இலங்கை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பாடசாலைகள், ஓய்வு நாள் பாடசாலையை உருவாக்கினதே கடவுளை மக்கள் ஆராதிக்க வேணும், கடவுளை தேட வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இன்றைக்கி ஓய்வு நாளெல்லாம் வேலை நாளாக மாறி இன்றைக்கி அது சினிமாவுக்கும் வேறு வேறு காரியங்களுக்கும் டியூஷன் என்ற போர்வையில் இன்றைக்கி பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள்லாம் தடைப்பட்டு அந்த அவங்களோட மறைக்கல்வி அறநெறி பாடங்கள் என்றைக்கு தேசத்தில் அறநெறிகள் இல்லாமல் போச்சுதோ அன்றைக்கு வாழ்வெட்டு கலாச்சாரங்கள், கொலைகள், சினிமாக்கள், பலவிதமான பிற இதர காரியங்கள் கூடிக்கொண்டு போனோம். இது ஒரு பக்கம் இருக்க, நாட்டை ஆளக்கூடிய மிக கௌரவமான பாராளுமன்றம் எல்லா மக்களுக்கும் ஒரு கௌரவத்தை உண்டாக்குறோம். இலங்கை பாராளுமன்றத்தை தனியாக இலங்கையில் இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்களோ அமைச்சர்களோ மாத்திரம் பார்வையிட்டுட்டோ அல்லது கருத்து சொல்லிட்டு போகிறது அல்ல. உலகம் முழுக்க, சர்வதேசம் முழுக்க நம்முடைய பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அது எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் சீமானை பார்த்து சுடுவன்ன்றதும் நான் அங்கே போனால் எனக்கு விளங்கலை. கச்சதீவை தருவன், யாழ்ப்பாணத்தை தருவன், மட்டக்களப்பை தருவன்னு சொல்லி ஏதோ ஏதோ ஜனாதிபதியாக இருக்கிறது போலவும் தான் சொல்கிறதெல்லாம் இந்த இலங்கையில் நடக்கும்ன்றது போலவும் தான் தோண்டித்தனமாக இவர் யாராவது இப்படி பேச வச்சு வேடிக்கை பார்க்குறாங்களா, அல்லது ஓட்டு போட்ட மக்கள் ஒரு பல்லளிச்சுக்கணும் அந்த மக்கள் ஒரு கேவலமான மக்கள் நினச்சிக்கணும் அவன் பேசுகிறான்னு தெரியலை. உண்மையாகவே ஒரு கௌரவ பாராளுமன்ற மரியாதையாக அன்பாக கௌரவத்துக்குரிய ராமநாதன் அச்சுனாவேன்னு சொல்கிறதுக்கு வாய் வரையில. ரெண்டாவது செய்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், அதில் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டில் நிறைஞ்ச பார்லிமெண்ட்டில் ஒரு மனிதன் அசிங்கமான வார்த்தையை பேசி சீமானை திட்டுற அந்த காரியம். சீமான் அந்த நானும் இந்தியாவில் அகதியாக இருந்திருக்கிறேன். அகதியாக இருந்ததுனால அந்த மனுஷன் அங்கே அந்த மண்ணில் அந்த அகதி முகாம்களில் அங்கே இருக்கிற மக்களுக்கு, அங்கே இருக்க தமிழர்களுக்கு அவர் என்ன செய்வாருன்னா, அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும், அங்கே அந்த மண்ணில் ஒரு நேரமாவது அகதி சாப்பாடு வேண்டி சாப்பிட்டவங்களுக்கு அந்த காரியமெல்லாம் தெரியும். அதனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஈழப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ அந்த நாள்லேருந்து அந்த போராட்டம் இன்னும் இருக்குது. அந்த போராட்டம் சாகையில் அந்த மக்கள்கிட்ட உணர்வுகள் சர்வதேசத்துக்கு அல்லது முழு உலகத்துக்கும் அந்த நியாயம் ஐநா சபை வரைக்கும் அது போகணுன்றதில் கருத்தாக இருந்த அந்த காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் செய்துட்டுருக்கிறது சீமான்னு நாம் தமிழர் கட்சி அந்த காரியத்தை செய்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் சினிமா கவர்ச்சியினால் முதலமைச்சராக வந்துட்டார்ன்றதுக்காக
இந்த நீந்த தெரியாதவனால கடலில் இறக்கி விட்டால் எப்படி தண்ணி குடித்து செத்து போவானோ அதே போல் தான் இன்றைக்கி நீந்த தெரியாமலாம் கடலில் இறங்கி விட்டால் எப்படி நடக்கும்ன்றதை இனி கொஞ்சம் காலம் போட்டு தெரியும். தமிழகத்து மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அது அவங்களோட அரசியல், அது ஒரு பக்கத்தால் இருக்கட்டும். ஆனால் எங்கட மண்ணில் நாங்களும் அர்ச்சனாவுக்கோ சகல விதமான அரசியல்வாதிகளுக்கோ ஓட்டு பண்ணி அவங்கள பார்லமெண்ட்டுக்கு அனுப்பின மக்கள் தான். அப்போ நாங்கள் அரசியலுக்கு போனது பிறகு நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சி போட்டு அங்கே பேசுகிறதுக்கோ அங்கே தங்களுடைய காரியங்களை விலை போகிறதுக்கோ அல்லது எங்கேயா நான் ஆற்ற ப்ரோக்ராமுக்காக மக்களுக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்கே பித்தலாட்டம் பண்ணுற காரியங்களோ உண்மையாகவே நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரம் விஜித கேர ஒரு கருத்தை அங்கே அர்ஜுனா குறித்த ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் அவற்றை காரியத்தை கணக்கெடுக்கல, நாங்கள் அவர் ஒரு பொருட்டை அடுக்கல, அவர் என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் மாதிரி ஆள். அதனால் நாங்கள் அவரை பற்றி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதில்லைண்டு. நீங்கள் ஆக்ஷன் எடுக்காட்டாலும் உலகம் முழுக்க இருந்து பார்க்குற அத்தனை அரச நிறுவனங்களோ அல்லது அரச ஸ்தாபனங்களோ மீடியாக்களோ ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேசினா தான் பார்ப்பாங்களே, ஒரு ஜோக்கர் பேசணுன்னு அப்படி பார்க்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து அப்போ நீங்கள் அங்கே பேசப்படுற எல்லாரும் பேசப்படுற பார்லிமெண்ட்டில் பேசப்படுற எல்லாத்தையும் இது ஜோக்கு, இது பகுடி அல்லது இது நிஜமானது நிஜம் இல்லாதன்றா நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்வீங்க. பாராளுமன்றது இலங்கைன்ற மிக மிக உயரிய ஒரு மன்றம். அந்த உயரிய மன்றத்தில் எதை பேசணுமோ, எது இந்த காலத்துக்கு நியாயமாக மக்களுக்கு நீதி செய்யப்படுமோ, எது மக்களுக்கு தர்மத்தை கொண்டு வருமோ, எது மக்களுக்கு அறம் சார்ந்த விஷயங்களை பேசணுமோ அதைத்தான் எந்த எம்பியும் எந்த கட்சியை சார்ந்தவனும் பேசணும். அவனவன் ஈஸ்டர் குண்டு தாக்கலை செய்து இவ்வளோ கிறிஸ்தவர்களை அழித்து சாவடிச்சு, அதாவது நாட்டில் யாராவது எந்த கள்ளனாவது ஜனாதிபதியாக வராமல் போகலாம், அது வேறு பிரச்சனை. அவன் தன் சுயநலத்துக்காக சும்மா ஒரு மதவாதத்தை தூண்டி இனவாதத்தை தூண்டி அப்படிப்பட்ட ஆக்களோட சேர்ந்து இந்த அர்ச்சனா என்ன பண்ணுறார். இன்றைக்கி அண்மித்த நாட்களாக பார்த்தா கிளிநொச்சியில் பிரதேச வாரியாக அந்த மக்களை மலையத்தான் என்றான், கீழ்சாதி என்றான், இப்படி கேவலமாக அந்த வன்னி மக்களை ஒரு கேவலமாக பேசுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் அன்பு மக்களே, நாம தான் ஓட்டு பண்ணி இந்த மனுஷனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம். அதனால் நாங்கள் தெளிவடைய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அர்ச்சனாவோட விஷயத்தை குறித்து இந்தியா அரசாங்கம், அது வேறொரு இறைமைக்கு உட்பட்ட ஒரு நாடு, நாங்கள் ஒரு வேறு இறைமைக்கு உட்பட்ட ஒரு நாடு. எங்களோட நாட்டை யாழ்ப்பாணத்தை தருவன், மட்டக்களப்பை தருவன், கச்சதீவை தருவன்னு சொல்லி தண்டை இஷ்டத்துக்கு ஒருவன் பேசுகிறான். அப்போ இதைத்தானே தலைவர் பிரபாகரன் அங்கே கேட்டார், எங்களோட மண் எங்களுக்கு தாங்க, எங்களோட மக்கள் நாங்கள் போராடணும், இவ்வளவு மாவீரர்களையும் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை சாக கொடுத்து இவ்வளவு பேரை தியாகம் செய்தாங்களே, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் இவ்வளோ பேரை குண்டுகள் போட்டு இவ்வளோ கொத்து குண்டுகளை போட்டு இவ்வளோ பேர் சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு மக்கள்கிட்ட உரிமையை கேட்டு அவங்கள்ட்ட இந்த மண்ணை கொடுத்துருக்கலாமே. சொந்த மண்ணில் சொந்த வீட்டுக்காக சொந்த வயலுக்காக சொந்த நிலத்துக்காக போராடினவங்களே சாகடித்து இன்னும் புதகுழியோ தோண்டப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை புதகுழி இருக்கோ தெரியாது. உண்மையான உரிமையை நியாயமாக கேட்டவங்களுக்கு எங்கள் சொந்த சொந்த வளவில் கொண்டு தையீட்டில் விகாரையை கட்டிட்டு இதே போல் எத்தனை இடத்துல அடாத்தான காரியங்களை செய்து கொண்டு நாங்கள் பௌத்த மத சட்டம்ன்ற பெரிய சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி செய்ய வேண்டிய காரியம்லாம் செய்துன்னு கடைசி பார்த்தா கஞ்சா கடத்துறதுலேருந்து சகல விதமான புறம்போக்கு வேலையிலும் எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் அதே பௌத்த பீடம் தான். அதே பௌத்த துறவிகள்லாம் இந்த காரியத்தெல்லாம் செய்திருக்காங்க. இந்த காவிக்குள்ளே இதெல்லாம் மறைச்சி எவ்வளோ காரியங்களை இன்றைக்கு உலகம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இலங்கை எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? இலங்கை தேசத்தை பற்றி எப்படி ஒரு மரியாதை இருந்து தெரியுமா? இன்றைக்கி அந்த மரியாதைலாம் காற்றுல போகிற அளவுக்கு அறங்காக்க வேண்டிய, தர்மம் காக்க வேண்டிய, அதை போதிக்கிற அமைப்புகளும் அதை போதிக்கிற நபர்களும், நானும் ஒரு போதவர், நானும் என்னட்ட எத்தனையோ கஞ்சாவுக்கு பாதிக்கப்பட்ட போதவஸ்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை தாய் தப்ப தருவாங்க ஜெபிக்கிறது. பயங்கர பிசாசு கட்டில் பயங்கரமான வேதனையில் அட்டிப்பாங்க, தாயை வெட்டுவாங்க, குத்துவாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இளைநிலையில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் கொண்டு வந்து அவங்கள நாங்கள் குணமாக்குறதுக்கு அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்கள காப்பாற்றி ஒரு மனுஷராக்கிறதுக்கு அந்த பாசமாக நாங்கள் படுற பாடு ரொம்ப இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ போதிக்கிறனால ஏதோ மதம் மாற்றுறாங்க, ஏதோ ஒரு காரியம் செய்கிறாங்க. அது இல்லை. இப்படிப்பட்ட குடிகாரர், இப்படிப்பட்ட போதவசத்துக்கு அடிமைப்பட்டவங்க, விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டவங்க. அப்போ தேசத்தில் ஒரு பக்கம் ஆத்மீகவாதிகள், துறவிகள், நாங்கள் குடிக்காத, விரைக்காத, சண்டை பிடிக்காத, பொறாமப்படாத, எரிச்சல்படாதன்னு போதிக்கிறது, அப்படிப்பட்ட மக்களை காப்பாற்றுறது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு ஒரு பக்கம் போதவசத்தை விற்கிறதுக்கும் அல்லது சகலவிதமான பழக்க வழக்கங்களை இந்த ஈழ மண்ணில் திரும்ப ஒரு புரட்சியோ, திரும்ப ஒரு மண்ணை பற்றிய சிந்தனையோ, திரும்ப தன்னை பற்றியே தான் சிந்திக்கக்கூடாத அளவுக்கு
போதவஸ்து இந்த அரசாங்கமே கட்டப்பட்டு என்ன பிடிபட்டதெல்லாம் நேவியும் போலீஸும் இன்றைக்கி கஞ்சா கடத்துகிற காரியம் எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்டதெல்லாம் சகலதும் அரசாங்கத்து கூட தான் எல்லாம் செய்யப்பட்டதாகத்தான் நாங்கள் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளில் பார்க்குற நேரடி அறிகிற செய்திகள் எல்லாம் இவங்களுடைய சம்மதம் இல்லாமல் கொண்டு நடக்கிறது. அதனால் அன்புடன் நான் ஜனாதிபதிகிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு கிரியமாக கேட்டுக்கொள்கிற காரியம், உங்களுக்கு எப்படி இராணுவ கொண்டாட்டத்தை அன்றைக்கு கொண்டாடுறதுக்கு அது பெரிய கொண்டாட்டமாக இருந்ததோ, எங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக போராடின 30 வருஷம் 40 வருஷம் போராடின போராட்டம் பொய்யே இல்லை அல்லது நியாயமற்றதான் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எங்களோட வாழ்நிலத்தில் எங்களுக்கு சம உரிமை கேட்டோம், நீங்கள் சம உரிமை தரையில. நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய கல்வி உரிமை கேட்டோம், அந்த கல்வி உரிமை தரையில. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆயுத போராட்டம் வரைக்கும் திணிச்சு இன்றைக்கி வீணாக இப்படி ஒரு இவ்வளோ லட்சம் மக்கள் அழிகிறதுக்கு அரசாங்கம் தான் காரணம். இவ்வளோ காரியத்தையும் செய்துட்டு கடைசியாக அதுங்களை பயங்கரவாதிகள் என்று எங்களை மக்களை முத்திரை ஊட்டி அவ்வளோ பேரும் அழித்து கொண்டு எல்லாம் சாம்பலாக்கி முடிஞ்சுது. அந்த மக்கள்லாம் அனுர அரசாங்கத்தையும் எலெக்ஷன் பண்ணி ஓட் பண்ணி இதே யாழ்ப்பாணத்தில் கொண்டாடி வெடி கொளுத்தி எவ்வளோ பெரிய வரவேற்று அந்த மரியாதை இன்றைக்கும் ஜனங்கள் ஒரு மனதில் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு நாட்டு தலைவருடைய ஒரு பெரிய பண்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், உண்மையாகவே எப்படி உங்களுக்கு இந்த இவ்வளோ மக்களை கொன்று குவிச்ச இவ்வளோ உங்களுடைய சொந்த நாட்டு மக்கள் அழித்த இராணுவத்தை கொண்டாடுறதுக்கு எப்படி உங்களுக்கு முடியுமோ, அதே போல் அந்த முள்ளிவாய்க்காலில் மரிச்சு போன அவ்வளவு பச்சை குழந்தைகள், சிசு குழந்தைகள், கற்பில் சித்த கருவில் சித்த குழந்தைகளுக்கு ஒரு ஜனாதிபதி ரீதியாக வந்து ஏதோ துரதிர்ஷ்டவசமாக அப்படி நம்ம நாட்டில் ஒரு துன்பியல் நடந்துட்டு, எங்கள் நாட்டில் ஏதோ பழைய அரசாங்கங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டாங்க, அவங்களோட மிருக குணங்களால் அவங்ககிட்ட இருந்த கர்வம் நானண்ட அகங்காரத்தினால் இப்படிலாம் நடந்துட்டுது, அதனால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சமானமாக இருப்போம்னு சொல்லி அப்படி சொல்ல வேண்டிய ஜனாதிபதி வரல. அப்போ காரணம் எல்லாட்டையும் ஊறி இருக்கிறது பௌத்த சிங்கள சட்டமும் அவங்களோட மனதில் ஊறி இருக்கிற அந்த வெறித்தன்மையும் தான் அதுக்கு காரணம். அதனால் அன்புடன் கிரியமாக கேட்குறது, பார்லிமெண்ட்டில் யார் யாரை எப்படி பேசணுன்றதுக்கு ஒரு வரையறை இருக்குது. முன்பு இருந்த இவ்வளவோ அராஜகம் புரிஞ்ச பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கத்தில் கூட இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை பேசணும். அதில் இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி தலைவரை இழுத்து பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை அவதூறாக பேசுகிறது, அவங்களோட தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய காரியமாக இருக்குது. அதனால் என்னுடைய ஒரு காரியம், அதே பார்லிமெண்ட்டில் அர்ஜுனா என்ன செய்யணும், பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறது வந்து ஒரு பொதுமக்கள் சார்பாக தான், ஒரு போதகராக இருந்தாலும் நானும் ஒரு பொதுமகனோட சார்பாக தான் அதை பேசி கொண்டு இருக்கேன். பொதுமக்கள் சார்பாக பார்லிமெண்ட்லேயும் சரி இந்திய அரசாங்கத்துக்கும் சரி அவர் மன்னிப்பு கோர வேண்டும். தான் பேசினது தவறான காரியம். ஒரு ஈழ விடுதலை ஆதரித்து அந்த மக்களுக்கு சீமானுக்கு மக்கள் வெளிநாட்டிலேருந்து உதவி செய்கிறாங்களா, உதவி செய்கிறாங்களா, அவர்களுக்கு தேவையில்லாத பேசணும். ஒருவன் நன்மை செய்கிறான், அந்த நன்மைக்கு அந்த மக்கள் தாங்க இன்னும் கொடுப்பார்கள். அவன் கொடுக்க வேணான்னு சொன்னால் போல அந்த கொடுக்குற மக்கள் கொடுக்காம இருக்க போகிறது இல்லை. ஒருவன் நன்மை செய்தால் அவனுக்கு நன்மை இல்லையோ, தீன்மை செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லையோன்னு என்னுடைய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் வந்து இந்த மக்கள் நம்பி அனுப்பின தாயக போராட்டத்தின் ஒரு எழுச்சியாக இந்த மனுஷன் வந்து மக்களுக்கு நன்மை செய்வான்னு கடைசியாக பார்லிமெண்ட்டில் பேசிக்குள்ள தலைவர் கடவுளண்டெல்லாம் பீத்தலுக்கு பேசிக்கண்டு வாயில் பேசிக்கல தலைவர் ரெண்டு வாயில் எடுத்ததுக்கெல்லாம் ஈழ மக்கள் போராளிகள் மாவீரர் அஞ்சிட்டு அங்கே இந்தியாவில் போய் விற்று தெரிஞ்சு அங்கே அந்த மக்களுக்கு அந்த சிந்தனையும் இல்லை, அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவும் இல்லை. இங்கே அவங்களாம் சும்மா இருக்கிறாங்க, இங்கே ஒரு 10 விதமான ஆக்கள்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோதான், நீ எல்லாம் அங்கே எல்லாம் விடுபடாது என்னங்கடா. இவ்வளோ நாள் செத்த மாவீரர்களுடைய இவ்வளோ நாளும் தங்களோட இன்னுயிர்களை தியாகம் செய்து அவ்வளவு பொதுமக்களுடைய எண்ணங்களையும் தியாகங்களையும் வரலாறுகளையும் ஒரு எம்பி, சாதாரணமான எம்பி அவற்றை சொல்லால எங்களுடைய ஈழ மக்கள் எல்லா உணர்வையும் மறந்து போயிடுவாங்கன்ட்டு யாரும் நினச்சி கொள்ளாதீங்க. அதனால கூட நான் ஒரு போதவராக இருந்து சொல்லுகிறேன், மற்றது இனங்களுக்கு இடையில் மதங்களுக்கு இடையில் முருகலை உண்டாகும்படியான கருத்துக்களை அல்லது ஜாதி வாரியாக பிரதேச வாரியாக அர்ச்சனா மக்களை கூறு போட்டு தலைவர் போராட்டம் நடத்தின காலத்தில் வந்து இதுவரைக்கும் எல்லாரும் கிறிஸ்தவன் சைவம் முஸ்லீம் ஏன் இந்திய தமிழர்கள் கூட வந்து இங்கே மக்களுக்காக மண்ணுக்காக போராடி மாவீரர்களாக இன்றைக்கு அவங்களோட கல்லறைகளில் இந்திய தமிழர் இந்திய வம்சாவளி மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒரு நாளும் ஒரு உலகத்தில் எத்தனை தீவிரவாத அமைப்புகள் இருக்கும், ஒன்று இந்து தீவிரவாத அமைப்புகள் அல்லது முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகள், ISI போன்ற பயங்கரவாதிகள், இப்படியெல்லாம் தனித்தனிய குழுக்கள் அந்தந்த மதத்தை அடிப்படையாக வச்சு தான் உலகத்தில் போராட்டங்களே நடந்திருக்கு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் மாத்திரம்தான் எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் ஒன்றா சேர்த்து இங்கே ஜாதி வேற்றம் இல்லை, நான் வெள்ளாளன், நான் பறையன், நான் பள்ளன், நான் நலவண்டெல்லாம் இப்படியெல்லாம் பகுதி பார்த்தெல்லாம் இதண்டாமல் ஒரே தாய் பிள்ளைகளாக வளர்த்து ஒரே தாய் பிள்ளை உணர்வோட அந்த காலத்தில் போராட்டம். இந்த காலத்தில் யாரும் ஜாதி கதை வைக்கிறீங்களே, இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பார்த்து திருமணம் கூட முடிக்கிறது இல்லையே. அப்படி தான் ஒரு காலகட்டத்தை
ஒரு நல்ல தலைவனாக எங்களை பொறுத்தவரையில் அவர் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல இந்த ஈழ மண்ணுக்கு இருந்து வழிகாட்டுன்னு ஒரு நல்ல ஆசான். கல்வி ரீதியாகவும் சரி, ஒழுக்க ரீதியாகவும் சரி, போராட்ட ரீதியாகவும் சரி, தன்மானம் தமிழருக்கென்று ஒரு ஹிஸ்ட்ரி ரீதியாக வரலாற்று ரீதியாக இருக்கிற அந்த வரலாற்றை நாங்கள் விடக்கூடாத உணர்வையும் இங்கே எத்தனை தலைவரை கொண்டாலும் எத்தனை ஈழ போராட்டத்தை அழிக்க நினைச்சாலும் மக்கள்கிட்ட உள்ளத்தில் இருக்கிற அந்த தியாகம், இது எங்கட மண், எங்களுக்குன்னு இருக்க உணர்வு, எங்களுக்குன்னு சேர வேண்டிய சகல சலுகைகளும், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல உரிமைகளும் அதனதன் காலத்தில் பைபிள் சொல்லுது. தெய்வம் மனுஷன் மறந்து போகலாம், அரசன் மறந்து போகலாம், தெய்வம் எங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை கரெக்டான நேரத்தில் எப்போ அதை செய்யணுமோ அதை கடவுள் எங்களுக்கு செய்வார் நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நாங்கள் நம்பி இருக்கிற அரசியல்வாதிகள், நாங்கள் சிறுபான்மை மதங்கள், சிறுபான்மை ஜெப குழுக்கள் அல்லது நாங்கள் சிறுபான்மை ஊழியர்கள் என்று எங்களை அற்பமாக எண்ணி தாங்கள் பார்லிமெண்ட்டில் போய் இன்னும் செய்யலாம் என்று நினச்சி ரொம்ப ஆடக்கூடாது. அதனால் கூட அர்ஜுனோட ஒவ்வொரு காரியங்களையும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். சீமான் அன்னைக்கு விரோதமாக பேசப்பட்ட அத்தனை காரியத்திலும் அவர் பகிரங்கமாக பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரம் அனுராக் சேகர்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு காரியம், மாண்புமிகு ஜனாதிபதிக்கு நான் ஒரு அறைவுகோலாய் ஒரு தயவாய் கேட்டுக்கொள்கிற காரியம், நாங்களும் ஈழத்து மக்களும் தமிழ் மக்களும் இலங்கை முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் உங்களோட பிள்ளைகளை நம்பித்தான் ஓட்டு பண்ணியிருக்கிறோம். அந்த ஓட்டு பண்ண மக்களுக்கு நீங்களும் துரோகம் இழைக்காதபடிக்கு, நீங்களும் எதொரு வகையில் வஞ்சம் செய்யாதபடிக்கு அந்த மக்களை நீதியாய் நடத்த கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வான்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. இது என்னென்னு பார்க்குறேன்டா, இப்போ உண்மையிலே எங்களுக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இப்போ இதில் அடிபடுற ஆக்கள் யாருன்னு பாருங்க. இவ எல்லாருமே தங்களுடைய தலைவர் யாருன்னு சொல்லி, இப்போ அர்ஜுனா யார தலைவர் என்று சொல்றார், மேதகு கடவுள் வேலுப்புள்ள பிரபான் என்ற தலைவர் என்றார். சீமான் யார தலைவன் என்று சொல்றார், அவரும் மேதகு வேலுப்புள்ள பிரபான் என்ற தலைவன் என்றார். அப்ப இவ இந்த அடிபடுற டீம் சாட்டதுரை முருகன், மு களஞ்சியம், சீமான் போன்ற இந்த தமிழக அரசியல்வாதிகள் மிக மோசமான அசிங்கம் பிடித்த அரசியல்வாதிகள். முழுக்க பொய்மையிலேயே தான் சீமானுடைய அரசியல் கட்டப்பட்டிருக்கின்றது. ஈழத்தில் வாழ்கின்ற, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்தது. இங்க வாழாத சீமான் சொல்ற பொய்களை நம்புறதுக்கு நாங்கள் தயாரில்லை. ஒரு இடத்துல நான் பார்க்கிறேன், சீமான் ஒரு கட்சி தலைவனாக மிக ஆபாசமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்றார். நீ என்னுடைய அக்கா தங்கச்சியை கற்பழித்தாயா, உன்னுடைய சிங்கள அக்கா தங்க சிங்கள பெண்கள் 100 பேரை நான் கற்பழிப்பேன். இது ஒரு தலைவன் பேசுற பேச்சா? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ரோட்ல இருக்கிற ஒரு பொறுக்கித்தனமான ஒரு பொறுக்கி கூட ஒரு ஐஆர்சி கூட பேச மாட்டான் இவ்வாறானது. பிறகு இன்னொருத்தர சொல்ற, தமிழ் பெண்களின் மார்புகளை அறுத்து சணல் கயிறில் கோர்த்து தொங்க விட்டார்கள். தமிழ் மக்களின் தொடைக்கரியை வெட்டி இங்கு தமிழனின் தொடைக்கறி விற்கப்படும் என்று விற்பனைக்கு வைத்திருந்தார்கள். இது யாருக்கு இந்த சீமான்? இப்ப எனக்கு சீமான் ஸ்டைல சொல்றேன்னா, நீ யாருக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற? இதால உனக்கு என்ன லாபம் இருக்குது? உன்னால முடியுமா தமிழ்நாட்டை தனிநாடாக பிரகடனப்படுத்தி ஒரு வசனம் பேசுறதுக்கு? இந்தியாவில் அன்றைக்கு 1950களில் பெரியார் முன்வைத்த தனி திராவிட நாடு, உனக்கு தமிழீழம் வேணும்னா நீ அங்க வாங்கிக்க, தனி நாடா நீ பிரிச்சுக்கொள் உன்னுடைய நாட்டில். நீ என்னத்துக்கு இங்க பிரிவினைவாதத்தை தூண்டுறதுக்கு முயற்சி செய்கிறாய்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது. அவற்றை பற்றி பேசாமல் ஒருமனவே பிரபாகரன் என்கின்ற பயங்கரவாதியை மட்டும் பேசுவது இந்த புலி பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிக பாரிய $1 மில்லியன் காசு இருக்குது. அந்த காசுக்காகத்தான் சீமான் போன்றவர்கள் இதை பேசுறாங்க. இது ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி என்று சொல்லப்படுகின்ற உலகளாவிய பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பாக சர்வதேச ஒரு சுயாதீனமான நிறுவனம் உண்டு. ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி என்றது மிக முக்கியமான ஒன்று. இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் மாதிரி அவர்களுடைய தரவுகளின்படி எல்டிடி டைகர்ஸ் ஆர் ஹேவிங் தி வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிகெஸ்ட் ரெபல் இன்கம். அதாவது உலகத்தில் இருக்கிற பயங்கரவாத அமைப்புகள்ல 2வது அதிகூடிய வருமானம் உள்ள பயங்கரவாத அமைப்பு புலிகள் என்று இது அறிக்கையிடுது. அதாவது லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம், the rebel group generating the second biggest income both by legal and illegal. முதலாவதாக ரெவல்யூஷனரி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் கொலம்பியா RAF என்கின்ற அமைப்புக்கு பிறகு 2வது மிக கூடிய பணம் உள்ள அமைப்பாக
புலிகள் அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. The report said the huge income is generated perhaps from shipping to drugs and extortations. அதாவது இந்த இவ்வளவு பெரிய வருமானம் புலிகளுக்கு எங்க இருந்து வந்ததுன்னா போதைப்பொருள், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வியாபாரமும் கப்பமும் வந்து இந்த ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி சொல்லும். சரியா? அப்ப ஹமாஸோ அல் ஹைதாவோ தலிபானோ இவ்வாறு எவ்வளவோ வேற இயக்கங்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கு. அந்த இயக்கத்தை எல்லாம் சொல்லல, புலிகளை தான் சொல்லுது. ஸோ இந்த 2வது உலகளாவிய கருப்பு பொருளாதார காசு வைத்திருக்கின்ற சர்வதேச மாஃபியா கும்பலான புலியிட காசுக்காகத்தான் இந்த புலிகளை தங்களோட தலைவராண்டு சொல்றார்கள். அர்ஜுனா ராமநாதன், சாட்டை துரைமுருகன், மு களஞ்சியம், சீமான், இங்க உமாகரன் ராசையா, அப்புறம் பல்கலைக்கழகத்திலிருந்து நான் பார்த்தேன்னா இளம் பிறையன், இவையெல்லாம் இந்த கருத்துக்களை இவ எல்லாருக்கும் தலைவராரு பார்த்தா மேதகு பிரபாகரன் சொல்லினேன். அப்ப பிரபாகரனை தலைவனா வச்சிருக்கிற இவனுகள் மாறி மாறி ஆக்களுக்கு அடிபட்டு சாகுறாங்க. இதைத்தான் இவர்களுடைய தலைவரான பிரபாகரன் அன்னைக்கு செஞ்சு காட்டினார். அவர் செஞ்சு காட்டதான் இவங்க செய்யறாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு அடிபட்டு தான் செத்தாங்க. இவங்க சொன்னாங்க துரோகிகள் காட்டி கொடுத்தார்கள், இதால தான் நாங்க செத்தம். அப்ப துரோகி ஆயினவன் காட்டி கொடுத்தவன் எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்றுதான், இவங்க வேறு இல்லை. ஆகவே இதுதான் இது. இப்ப அந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் சொல்றார், அர்ஜுனா ராமநாதன் எங்களோட பல்கலைக்கழகத்தில் படித்தவர், அவர் இவ்வாறு பேசக்கூடாது பல்கலைக்கழக மாணவர்களை. சரியா? அப்ப எனக்கு சிரிப்பு வந்தது. உங்களுடைய பல்கலைக்கழகங்களோட ப்ரொடக்ட், சரி, உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் உருவாக்குபவர்கள் இவர மாதிரி ஆக்கள் தான். பல்கலைக்கழக விரிவுரையாளராக நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன சொல்லி இருக்கணும்? அவர் சொல்றார், எங்கள்கிட்ட 14,500 பேர் மாணவர்கள் இருக்கிறார்கள். மாணவர் படைன்றது பெரிய பயங்கரமான படை, அதால் எங்களோட மாணவர்களோட வச்சு கொள்ளாதீங்க. உங்களோட அரசியலை நீங்க போட்டி அரசியலை பல்கலைக்கழகத்தில் கொண்டாதீங்க, வெளியில பேசுங்கன்ற எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமான 10ஆம் பசலித்தனமான பிற்போக்குத்தனமான கதையா இருக்குது. பல்கலைக்கழகங்கள் என்றது வாத பிரதிவாதங்கள் செய்கிற, அரசியல் செய்கிற மிக முக்கியமான இடம். இலங்கை அரசியல்ல யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் சென்டர் பாயிண்ட். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கால தான் முழு அரசியலும் செய்யப்பட்டது, செய்ய வேண்டிய இடமும் தான். நாங்க ஒரு கால மாணவர்களுக்கு சொல்ல மாட்டோம் அரசியல் செய்யாதீங்க, செய்யுங்க. சரியான அரசியலை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்க என்னைக்காவது இந்த அரசியல் தொடர்பாக முறிந்தவன புத்தகத்தை வாசிங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களா? சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம். இந்த உள்நாட்டு பிணக்கு சம்பந்தமாக செய்த ஆய்வுகள்ல மிக முக்கியமான ஆய்வு உங்களுடைய பல்கலைக்கழகத்துல இருந்து வெளியில வந்து டாக்டர் ராஜினி திரணகம, சோமசுந்தரம், ஸ்ரீதரன் போன்ற உலகளாவிய விருது பெற்ற பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 300க்கும் மேற்பட்ட அகாடமிக்ஸ் வேலை செஞ்சது. சொல்லி இருக்கிறீங்களா அந்த ராஜினி திரணகம சுட்டுக் கொன்றது இந்த வேலைக்காக இந்த புலிகள் அண்டு? என்னைக்காவது நீங்க செல்வியை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இலங்கையிலேயே ஒரே ஒரு கவிஞர் பெண் அவார்ட் வாங்கின ஒரே ஒரு கவிஞர் இலங்கையிலேயே, தமிழரும் இல்ல சிங்களவரும் இல்ல, அதுக்கு முன்னும் இல்ல பின்னும் இல்ல. செல்வியை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? தில்லை மனோ கடத்தப்பட்டவர்களை சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? மாணவ தலைவர்களான விஜிதரன், விமலேஸ்வரன் பற்றி உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? யாழ் பல்கலைக்கழக மாணவர்களான விஜிதரனும் விமலேஸ்வரனும் புலிகளால் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? வரலாறுகளை என்ன இளம்பெரியன விரிவுரையாளர் அவர்களை நீங்க வரலாறுகளை மறைக்கிறதால வரலாறுகள் மறைஞ்சு போகாது. நீங்கள் ஒரு சரியான விரிவுரையாளராக இருந்திருந்தால் நியாயமாக இந்த இதுகளை நீங்க கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். நீங்க முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு தூபி அல்ல அங்கு கட்ட வேண்டியது ராஜினி திரணகமக்கு உங்களுடைய விரிவுரையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பட்டப்பகல்ல ஒரு புத்தகம் எழுதினதுக்காக. அவருடைய சிலை அங்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகத்தில் இலங்கையில முதலாவது பெண் அவார்டு முதலாவது இல்ல ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு ஆள் அமெரிக்காவில இருந்து வழங்கப்படுற போய்ட்ரிஸ் அண்ட் எஸ்ஸேஸ் என்று சொல்லப்படுகின்ற கவிதைகளுக்கும் கட்டுரைகளுக்கும் வழங்கப்படுகின்ற உயரிய விருது பெற்ற யாழ் பல்கலைக்கழக 3ஆம் ஆண்டு மாணவி தியாகராஜா செல்வநிதி புலிகளால் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு நீங்க சிலை வைத்திருக்க வேணும். யாழ் பல்கலைக்கழக மாணவர் தலைவனான விஜயதரனுக்கு வச்சிருக்க வேணும், விமலேஸ்வரனுக்கு வச்சிருக்க வேணும். இதெல்லாம் நீங்க செய்தீங்களா? உங்களுடைய வரலாற்று கடமையை நீங்கள் தவறிவிட்டீர்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற மாணவர்கள் அர்ஜுனா மாதிரியானவர்கள் தான் உங்களுடைய என் ப்ரொடக்ட். இவையதான் வெளியில வரவினம். இவையில தாண்டி எவரும் வர மாட்டேன். எங்களுக்கு ஒரு ஆளை காட்டுங்க உங்களோட பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்க உருவாக்கின ஒரு சிந்தனையாளர், ஒரு மாபெரும் சிந்தனையாளர்.
இந்த சமூகத்தை மாற்றி அமைத்த ஒருவர், இந்த சமூகத்தை புத்தாக்க கண்டுபிடிப்பாளர். இவ்வாறு யாராவது ஒரு சாதனையாளரை சொல்லுங்க பாப்போம், எங்களுக்கு காட்டுங்க பாப்போம். இல்ல உங்களோட பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு 5 பேரை அனுப்புங்க ஒரு பகிரங்க விவாதத்துக்கு. நான் தனியவா உங்களோட பல்கலைக்கழக மாணவர்கள் கலை, இலக்கியம், வரலாறு, அரசியல் என்ன ஒழுங்கா தெரியும் என்று நாங்க பார்ப்போம். நீங்க என்ன ஒழுங்கா கற்றுக் கொடுத்துருக்கீர்கள் என்று பார்ப்போம். இந்த உள்நாட்டு பிணக்கு பற்றி, இந்த தமிழ இந்த 50 வருஷம் இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக் பற்றி ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு பகிரங்க டிபேட் ஒன்று வச்சு பார்ப்போம். உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒருத்தன், மாணவ தலைவன் வந்து மைக்கு முன்னால சொல்றார், பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கிறதுக்கு தகுதி வேணும். அப்ப அங்கே அது அந்த மாணவனை நீங்க கூப்பிட்டு சொல்லி இருக்க வேணும், தம்பி பல்கலைக்கழகத்தை இல்ல நாட்டின் ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுக்கு கூட தகுதி தேவையில்ல. ஒரு ஜனாதிபதியை கூட ஒரு நாட்டின் கடைசி குடிமகனுக்கும் விமர்சிக்க முடியும். அதுதான் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு. இந்த நாட்டில் இல்லை, உலகளாவிய ரீதியில் அரசியல் அமைப்புகள் அந்தந்த நாடுகளில் வழங்கி இருக்கிற கருத்து சுதந்திரம், யாருக்கும் விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது ஆபாசமாக அவதூறாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்லி இருக்கோம், நீங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதை சொல்லல. இன்னொரு மாணவ தலைவர் வந்து சொல்றார், எங்கட பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் படிப்பிக்கிறாங்க, சிங்கள மாணவர்கள் படிக்கிறாங்க, ஆகவே இது சிங்களமயமாகுது. இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை உதிர்ப்பது இந்த மாணவர்கள் எவ்வாறென்றா நாங்க நினைக்கிறோம். உங்கள மாதிரி விரிவுரையாளர்கள் இந்த மாணவர்களுடைய தலையில புகுத்துகின்ற இனவாத கருத்துக்களும் இந்த உங்களுடைய 50 வருஷம் பழைய 10ஆம் பசலித்தனமான கருத்துகளும் தான் இந்த மாணவர்களின் வாயிலாக வெளியில வருகிறது என்றது உங்களுடைய பேச்சுக்களை பார்க்கல எங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒரு டிபேட்டுக்கான, ஒரு வாத விவாதத்துக்கான ஒரு களமாக இந்த பல்கலைக்கழகத்தை மாற்றி இருக்கணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, புலிகள தலைவரை ஒரு பாசிஸ்ட் என்று சொல்லாம, ஒரு பாசிசவாதி என்று சொல்லாம என்னன்னு சொல்றது, ஜனநாயகவாதி என்று சொல்றது. அந்த சட்டத்தரணி ஒருவர் புலிகள தலைவனை பாசிசவாதி என்று சொல்லிட்டாராம். அவர் ஒரு கருத்தரங்குக்கு, ஒரு லெக்சருக்கு பல்கலைக்கழகத்துக்கு வரக்குள்ள உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் அதை தடுத்து நிறுத்துறாங்க. எங்கட தலைவர் பாசிசவாதி என்று சொன்னோடையோ நாங்க விட மாட்டோம். முறையின்படி நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், தம்பி அவர் பாசிஸ்ட் தான், அவர் ஹிட்லரை போல ஒரு பாசிஸ்ட் என்ன, பாசிச கட்சி என்ன நீங்க இந்த வரலாறு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா நீங்க சொல்லியிருக்கணும், சரி தம்பி அவர் பாசிஸ்ட் இல்ல, ஏன் இல்லை என்று நாங்க அவவோட விவாதிப்போம், அவ விடுங்க உள்ளுக்கணும். இதுதான் உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்குகின்ற கலாச்சாரம் இருக்கின்றது. நோம் சோம்ஸ்கியும் ஜுவால் நோவா ஹராரேயும் இஸ்ரேலில் இவ்வாறு தான் உருவாகினார்கள். இன்னும் மாபெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறு பல்கலைக்கழகங்கள் ஊடாக உருவாகினார். நீங்க என்ன செய்றீங்க, இந்த பல்கலைக்கழகம் என்னென்று வந்ததென்று வரலாறே அரசியல் கட்சிகளுக்கு அடியாள்களாக மாறி மூடி மறைச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த பல்கலைக்கழகம் உங்களுடைய தமிழ் கட்சிகளால வரல. இந்த பல்கலைக்கழகம் வாரத்துக்கு நீங்க இன்றைக்கு அடியாட்களாக வேலை செய்கின்ற தமிழ் கட்சிகள் அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தது. அந்த எதிர்ப்புக்கும் மீறித்தான் இந்த பல்கலைக்கழகம் அன்றைய சிங்கள ஆட்சியாளர்களால் ஸ்ரீமா பண்டாரநாயக்காவால், அவருக்கு இங்க சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்த அல்ஃபிரட் துரைப்பாவால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இது. ஆகவே எங்களுக்கு சொல்ல இருக்குது என்னண்டா, மூடர்களையும் என்ன சொல்றதோ மூடர்களையும் பாசிஸ்டுகளையும் தலைவர்களாக வச்சிருக்கிறவர்கள், தலைவர்களாக சொல்றவங்க அந்த தலைவர் காட்டிய வழியில தான் நடப்பாங்க, அதை மாறி நடக்க மாட்டாங்க. இப்ப எங்களை நீங்க கேட்டீங்களா, நாங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் தலைவராக வச்சிருக்கிறோம், நாங்க தூக்க மாட்டோம். எங்கட பக்கத்து காணியில யாரோடையாவது சண்டை பிடிச்சா, ஆனா பிரபாகரனை தலைவனாக வச்சிருக்கிறோம், துவக்கத்தான் தூக்குவான். ஏனென்றால் பிரபாகரன் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தது வன்முறை மட்டும்தான், வேற எதுவும் கற்றுக் கொடுக்கல. ஜனநாயக மறுப்பும் வன்முறையும் தான் கற்றுக் கொடுத்தது. ஆகவே தயவு செய்து அந்த வரலாறுகளை முறையாக நீங்க கற்றுக் கொடுங்க, இல்லாட்டி நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த சர்வதேச இவ்வளவு அறிக்கையும் இருக்குது, இந்த எவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சியாக புலிகள் எவ்வளவு பயங்கரவாதத்தை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்க அதை பற்றி கதைச்சதில்லை. இன்றைக்கும் அதை பூசி மழுகி வரலாறுல இருந்து அவற்றை மறைப்பதற்கு முயற்சிக்கிறதால முதல் குற்றவாளிகளாக நாங்கள் உங்களைத்தான் அடையாளம் கண்டிருக்கிறோமே தவிர இந்த மாணவர்களை அல்ல. பல்கலைக்கழகங்கள் அரசியல் செய்வதற்கான இடங்கள் தான், மாணவர்கள் அனைவருக்கும் அரசியல் செய்வதற்கான உரிமை இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த மாணவர்களை சொல்றேன், நீங்க தாராளமாக அரசியல் செய்யுங்க. அர்ஜுனாக்கும் தனது கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அர்ஜுனா தாராளமாக பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கலாம், வெளியில இருக்கிற எவரும் விமர்சிக்கலாம். அந்த விமர்சனங்களை உங்களுக்கு எதிர்கொள்றதுக்கு திராணியும் அறிவும் இருந்தால் நேரடியாக வாங்கோ, பகிரங்கமாக நாங்கள் விவாதிப்போம். நன்றி, வணக்கம். தாகியாச்சு. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாம் தமிழர் கட்சியின்
தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.